வணக்கம். நான் எழுத்தாளர் இமயம். இன்று சென்னையில் தொடங்கியிருக்கிற சென்னை சர்வதேச புத்தக கண்காட்சியில் 66 நாடுகளிலிருந்து இங்கே பதிப்பாளர்கள் எழுத்தாளர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். 2023 2024 இதே போன்று புத்தக கண்காட்சி நடைபெற்றிருக்கிறது. இந்தியாவில் எந்த அரசும் செய்யாத முன்முயற்சியாக தமிழ்நாடு அரசு இந்த சர்வதேச புத்தக கண்காட்சியை சர்வதேச அளவில் பேசும் பொருளாக மாற்றியிருக்கிறார்கள். இந்த சர்வதேச சென்னை புத்தக கண்காட்சியுடைய நோக்கம் என்னவென்றால், தமிழ் இலக்கியம் உலகிற்கு, உலக இலக்கியம் தமிழிற்கு என்கின்ற முழக்கத்தோடு தான் இந்த புத்தக கண்காட்சி நடைபெற்று வருகிறது. புத்தக கண்காட்சி என்றால் இங்கே புத்தக விற்பனைகள் இருக்கும் என்று நாம் நம்பக்கூடாது. இங்கே புத்தகம் போடுவதற்கான ஒரு ஒப்பந்தம் செய்வதற்கான ஒரு இடம்தான் இது. தமிழ் பதிப்பாளர்களும் வெளிநாடுகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய பதிப்பாளர்களும் சந்தித்து, தமிழில் இந்த எழுத்தாளர் மிக முக்கியமானவர், இந்த புத்தகம் மிக முக்கியமானது, ஆகவே இந்த புத்தகத்தை நான் உங்களுக்கு பரிந்துரை செய்கிறேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் மொழிபெயர்கள் என்று கோரிக்கை வைப்பதும், அதே போன்று வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய 64 பதிப்பாளர்களும் எங்களுடைய நாட்டிலிருந்து இந்தந்த புத்தகங்கள் மிக முக்கியமானது, இந்த புத்தகத்தை தமிழ் மொழியில் மொழிபெயர்க்க நாங்கள் விரும்புகிறோம், உங்களுக்கு சம்மதமா என்று பேசுவதற்கும், பேசி இருவரும் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்வதற்குமான ஒரு இடம்தான் இது. அப்படி தமிழ் பதிப்பாளர்களோ அல்லது வெளிநாட்டு பதிப்பாளர்களோ இங்கே ஒப்பந்தம் செய்து கொண்டால், அந்த ஒப்பந்தம் செய்து கொண்டதற்கு ஏற்ப தமிழ்நாடு அரசு ஒரு புத்தகத்தை 500 பிரதிகள் வாங்கிக் கொள்கிறது. இந்த 500 பிரதிகளுக்கான பணத்தை 4 தவணையாக தமிழ்நாடு அரசு கொடுத்து விடுகிறது. இது எதற்காக பணம் கொடுக்கிறது என்றால், இந்த அறிவுத்துறையை, இந்த பதிப்புத்துறையை நாம் தொடர்ந்து ஊக்குவிக்க வேண்டும், நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் உலகறிய செய்ய வேண்டும், உலக பண்பாட்டு கலாச்சார அறிவை தமிழ் சமூகத்துக்கு அறிய செய்ய வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு தான் தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இந்த திட்டத்தை இங்கே ஏற்படுத்தியிருக்கிறார். நான் கடந்த 3 ஆண்டுகளாக இந்த சென்னை சர்வதேச புத்தக கண்காட்சிக்கு வந்து கொண்டிருக்கிறேன். கடந்த 2 ஆண்டுகளில் என்னுடைய புத்தகங்கள் 4 புத்தகங்கள் இங்கே ஒப்பந்தம் செய்யப்பட்டது. அப்படி ஒப்பந்தம் செய்யப்பட்ட புத்தகங்கள் ஒன்றுதான் இப்போது உயிரோடு இருக்கிறேன் என்ற தமிழ் புத்தகனுடைய ஐ ஆம் அலைவ் ஃபார் நவ் என்ற ஒரு புத்தகம் இங்கே இருக்கிறது. இது சென்னை புத்தக கண்காட்சியில் ஒப்பந்தம் செய்யப்பட்ட புத்தகம். அதே போன்று இஃப் தேர் இஸ் எ காட் என்ற ஒரு புத்தகம் இங்கே இருக்கிறது. அதுவும் இந்த சென்னை சர்வதேச புத்தக கண்காட்சியில் தான் ஒப்பந்தம் செய்யப்பட்டு மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கிறது. இது என்னவென்றால், இந்த ஆண்டும் நான் இப்போது டெல்லியில் இங்கு வரக்கூடிய ரத்னா புக் ஹவுஸ் என்ற பதிப்பாளரோடு காலையில் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய தலைமையில் நாங்கள் இருவரும் ஒப்பந்தம் செய்து கொண்டோம். உப்பு வண்டிக்காரன் என்கின்ற நாவலை அவர்கள் மொழிபெயர்ப்பு வெளியிடுவதாக ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள். அதே போன்று இங்கே அர்மீனியா பதிப்பாளர் ஒருவர் வந்திருக்கிறார். அவரோடு என்னுடைய பெத்தவன் என்கின்ற நூலை மொழிபெயர்க்க, அர்மீனிய மொழியில் மொழிபெயர்க்க ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள். இது எனக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டிற்குரிய எல்லா எழுத்தாளர்களுடைய புத்தகங்களும் தகுதியான வெளிநாடுகளில் மதிக்கத்தக்க புத்தகங்களை தேர்ந்தெடுத்து இங்கே சந்தைப்படுத்துகிற ஒரு இடம்தான் இந்த இடம். இங்கே மார்க்கெட்டு, தமிழ்நாடுடைய பப்ளிஷர்ஸ் வெளிநாட்டு பப்ளிஷரோட பேசவும், வெளிநாட்டு பப்ளிஷர்ஸ் தமிழ்நாட்டு பப்ளிஷரோட பேசவும், பேசி ஒப்பந்தம் செய்து கொள்கிற இந்த ஒப்பந்தத்திற்கு தமிழ்நாடு அரசு நிதி நல்கை வழங்குகிறது. இதுதான் மிக முக்கியமானது. முதல் ஆண்டு இதே சென்னை புத்தக கண்காட்சிக்கு 34 37 நாடுகள் தான் வந்தன. போன ஆண்டு 40 45 நாடுகள் தான் வந்தது. இப்போது 66 நாடுகளாக மாறி இருக்கிறது. அதே போன்று முதல் ஆண்டு செய்த ஒப்பந்தங்களில் எண்ணிக்கையை விட, கடந்த ஆண்டு செய்த ஒப்பந்தம் செய்து கொண்ட எண்ணிக்கைகளை விட, இந்த ஆண்டு தமிழ்நாடு முதலமைச்சரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் 1000 ஒப்பந்தங்களாவது போட வேண்டும், அதற்கு தமிழ்நாடு அரசு பணம் தர தயாராக இருக்கிறது, உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறது, நீங்கள் அறிவு சமூகமாக வாழுங்கள், அறிவு சமூகமாக மாறுங்கள், அதற்கு இந்த தமிழ்நாடு அரசு பொருளாதாரத்தை ஒரு காரணமாக காட்டாது, எல்லா வகையிலும் உதவுகிறோம். தமிழ் இலக்கியம் உலக இலக்கியமாக மாற வேண்டும், உலக இலக்கியம் தமிழ் இலக்கியமாக மாற வேண்டும் என்ற இந்த லட்சிய நோக்கத்தோடு செயல்படுகிற இந்த சென்னை சர்வதேச புத்தக கண்காட்சி சந்தர்ப்பத்தை தமிழ்நாடு பதிப்பாளர்களும் எழுத்தாளர்களும் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.